அதே இடம் அதே சேலை இல்லை, வேறு சேலையை மாற்றிட்டேன். ஏன் இருங்க 2 நாளாக ஒரே சேலையிலே எடுத்துகிட்டு போட்டால் எரிச்சலாக இருக்குல்ல. ஆத்தாடி மேகம் உருகுது. மழை பெய்யும்னு நம்மளை உருக்கி அப்படியே ஒத்த காற்று வீசலையப்பா. இன்றைக்கி என்ன பேசுறது, எல்லோரும் ஹோம் டூர் பண்ணுங்கன்னு கேட்டு கிடைக்கிய. எனக்கு ஆசைதான், என் வீடை பாருங்கள், என் வசந்த மாளிகையை பாருங்கன்னு எடுத்து காட்டணும்னு ஆசைதான். ஆனால் என்ன, இன்னும் குறை வேலையை கிடக்கு. எங்கள் வீட்டுக்காரர் அடியே சும்மா இரு, நான் சொல்கிற வரைக்கும் எடுக்கவே கூடாது, கம்முன்னு இருந்துக்காரு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னங்க புருஷன் பேசுறீங்க, புருஷன் பேச்சையே கேட்குறீங்களாக்கு நீங்கள் அப்படின்னு தான் நினைக்கக்கூடாது. அப்படி கேட்குறதுனால செழிப்பாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கேட்கணும், ஒருத்தர் அடிமை சாசனம் எழுதிக்கிட்டு ஒருத்தர் அடிமையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நிறைய பேர் கமாண்ட்லாம் சொல்கிறீங்க. என்னன்னு தெரியல, அடிமைன்னா என்னத்தை சொல்ல வரீங்கன்னு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்கிறான். இப்போ பாருங்களேன், என்னை பொறுத்தளவுக்கு என் கையிலே காசு இருக்காது பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்காரதே எல்லா முழு பொறுப்பையும் வச்சுக்கிடுவார் பார்த்துக்குங்க. நான் இந்த யூடியூப்பில் 10 சம்பாதிக்கிறேன் பாருங்க, இது கூட பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டுக்காரர் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. நெசமாகவே நம்புங்க, நம்மள போங்க, எல்லாமே நம்பிக்கையில் தான் வாழ்கிறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் வீட்டுக்காரர் அடிப்போடி போக்கத்தை தெரிஞ்சு அப்படின்னு என்கிட்டாவது போய் ரொமான்டிக் பண்ணி என்கிட்டாவது ஓடுனா வழி இல்லை, எனக்கு வேறு வழியே இல்லை. மக்களே உங்கள்கிட்ட இப்படித்தான் அழுவேனை தவிர ஒரு பிடிப்படம் இல்லை. எல்லாம் நம்பிக்கை தாங்க, புருஷன் மேலே நம்பிக்கை தான். அதனால் அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் உங்களுக்கு இன்னும் ஹோம் டூர் பண்ணாமல் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலைகளும் கிடக்கு. மேலே டோர் போடணும், இங்கே வீட்டுக்குள்ளே டோர் போட வேண்டியது இருக்குது, இன்னும் செட்டை இருக்க வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பொறுமையாக போடலாம்னு சொன்னதுனால பேசாண்டுருக்கேங்க. முதல்ல லைவில் பேசிட்டு கிடப்பேன். எங்கள் வீட்டுக்கார் லைவே பேசக்கூடாதுன்றாரு. இன்னும் அந்த பக்கமே போக மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னு கேளுங்களேன், நம்ம புருஷனுக்கு அவர் சொல்கிறபடி கொஞ்சம் நம்ம நடந்துக்கிறப்ப நம்ம சொல்கிறபடி அதிகமாக அவங்க நடந்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் அப்படி இருக்கேன். கடவுள் தான் வழிபடணும், நம்பிக்கையில் தான் எல்லாமே அவர்கிட்டையும் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு மனசெல்லாம் வீட்டில் சோறாக்க சமைக்க சாப்பிட பிள்ளைகளுக்கு குண்டிய கழுவ பிள்ளைகளுக்கு பாடஞ்சிட்டு கொடுக்க இப்படி உங்களோட சேர்த்த படம் பேச அப்படியே வீடியோ அப்லோடு கொடுக்க அப்படியே இருக்கா. இதில் 15 வருது, அந்த சம்பளத்தையும் அவரே கையில் வைக்கிறாரு. நான் வேலை விரும்புங்க, வடையெல்லாம் போட்டு விரும்புங்க, அதை எண்ணி இந்தாங்கன்னு நோட்டை அவர்கிட்டையும் விட்டுருவேன். இப்படி தேங்க என் வாழ்க்கை ஓடுது. ஆனால் நிறைய பேர் சாதி சனத்துலேருந்து சொந்தம் வந்ததுக்குள்ள சொல்கிற ஊரா கொஞ்சம் ஓன் கையிலையும் 15 வச்சுக்க. அப்படி புருஷன் எதிர்பார்த்தே இருக்காத, அப்படி இருக்கக்கூடாது. மனுஷங்க எப்படி வேணாலும் மாறி போயிடுவாங்க. நல்ல மனுஷன் நினைக்கிறதுக்கு நாளைக்கு வேறு மாதிரியால் மாறுவாங்க. உன் கையில் 15 வேணாமாண்டே சொல்கிறாங்க. எனக்கு அந்த நினப்பு என்றைக்கு வந்தது கிடையாது. கடவுள் தான் நம்ம நம்பிக்கைப்பட்டு நம்ம புருஷன்ட்டு இருக்கோம். அதை கடவுள் தான் நம்மளுக்கு நல்ல வழி விடணும். அந்த மனுஷனும் நம்ம பொண்டாட்டி நம்மளை ஊர்ஜிதமாக நம்புகிறா, அப்படி நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கணும். என்னங்க சொல்கிறது, அப்படி நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கிடுவேன். அதே எனக்கு கடவுள் கொடுத்தா வராமன்னு நினச்சிக்கிறேன் இல்லையா. ஏன்டா என் புருஷன் நல்லவருன்னு நான் உறுதியாக நம்புவேன். அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முதல்ல குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் அடிக்கடி டீ குடிக்க போவார். காலையில் எந்திரிச்ச உடனே, ஐயோ நான் வீட்டில் டீ போடுறதில்ல பிள்ளைகளுக்கு, அதில் குடிக்க வேண்டியதானே அப்படின்னா, நீ 7 மணிக்கு எழுந்துச்சு டீ போடுற, எனக்கு வெள்ளனைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் டீ குடிக்கணும், நீ எங்கே வந்துச்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே ஏன் அங்கே குடிப்பாங்க. கொஞ்ச நாளாகவே அந்த டீ கடைக்கு போகணும். நான் ஐயோ என்னையா காலையில் விடிஞ்ச உடனே அப்படியே அலாரம் அடிச்சது மாதிரி எங்கே போய் டீ குடிக்க உட்கார ஓடுவேன், இன்னும் இப்போ ஒரு 4 நாளாக போகவே இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னால் சிரிப்படிட்டார். பரவாயில்ல சொல்லியா, சிரிக்கிறது மாதிரி இருந்தால் சொல்ல முடியாது, எனக்கு கடுப்பாகிறது மாதிரி இருந்ததுன்னு சொல்லக்கூடாது, சொல்லியாண்டி. அதுக்கு சொன்னார், இல்லடி ஒரு நாள் மத்தியானம் டீ குடிக்க போனேன் வேலை விட்டுட்டு. அப்போ டீ கடையில் ஒருத்தருமே இல்லை பார்த்துக்க, எதுக்கு அந்த சுருண்டு வெயில் அடிக்கிறதுல உங்களுக்கு எதுக்கு டீ அப்படின்னு. ஏண்டி இப்படி கேட்குறாங்க கூட கேள்வி. நான் வேலை பார்க்குறப்ப எனக்கு தூக்கம் பிடிச்சி அப்படியே தலை கனமாகவே இருந்துச்சு. சரி டீயை குடித்தா கொஞ்சம் ப்ரெஸ்ஸப்பாக இருக்குமே நான் குடிக்க போனேன். இது ஒரு தப்பாண்டாரு. சரி சொல்லுங்கண்ணே, மத்தியானம் ஜோறு திங்க வேலை எதுக்கு டீயே அப்படின்னு நினச்சேன். நான் கேட்டேன். அவர் கடுப்பாயிட்டார். சரி சொல்லுங்கள் கதையை மீதி கதைங்க அப்படின்ட்டு. அதாவது டீ குடிக்க போயிருக்காரு. சரின்னு போய் அங்கே போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா யாரும் சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் கேட்கணும் சொல்லிட்டேன். கதையை நல்லா போட்டு டீயை குடிச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் டீயை குடிச்சிக்கிட்டே டீ கடையை பார்த்துக்கிட்டே குடிச்சிருப்பாரு. அந்த டீ கடையில் டீ அத்தனை போகும்போது லைட்டாக கண்ணடிச்சு அப்படின்னு இருக்கு. சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். சிரிக்கிறத பாரு, சிரிக்கக்கூடாது, யாரும் நான் சிரிப்பேன் நீங்களாம் சிரிக்கக்கூடாது அப்படின்னு கண்ணடிச்சு இப்படின்னு இருக்கு. அதோட மனுஷனுக்கு கை காலில் விட்ட நாய் டீ டம்ளர் டீ பெஞ்சிலே வச்சுட்டு ஒரே ஓட்டமாக பிடிங்க வீட்டுக்கு ஓடியான்ட்டாரான். அன்னையிலேருந்து அது டீ கடை பக்கமே போக மாட்டேன்ட்டாரு. யோ நீங்கள்லாம் ஒரு மனுஷனாயா, ஆம்பளைன்னு வெளியே சொல்லாதையா, எதுக்கு அப்படி ஓடியார, கூப்பிட்டா என்னன்னு போய் எட்டி போய் பார்த்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைண்டா ஏண்டி என்னைய கூப்பிட்டுன்னு 4 அறையாவது விட்டுருந்துருக்கலாம், சும்மா அதுக்கே வந்தேன் அப்படின்னு நான் அதட்டினேன். அடியே போடி போக்கத்தவளை. பொம்பளைகள்லாம் பெரிய வலுவானவங்க தெரியுமா, அடிக்கிறதுக்கு அவனை தாக்குதல் பண்ணுறதுக்குன்னே முடியாது.
படி தூக்கி போடுறதுல பெரிய ஆளுங்க நீங்கள். நாளைக்கு என்ன சொல்லிப்புருவா, நம்ம உன கண்ணடிச்சு கூப்பிட்டா 4 பேர்த்துட்டு நம்மளை சொல்லிப்புருவானோ அப்படின்னு யோசனை பண்ணி என் கையை பிடிச்சி விட்டுட்டேன்டுவா. அந்த டீ கடப்பாங்க போகலாமா, நான் போடா அப்படின்ட்டு. அதோட நானும் கக்கன்னு சிரிச்சுட்டு, பரவாயில்லையப்பா நம்ம புருஷன் எந்த மாதிரி யோசனை யோசிக்கிறாரு, இதுவே நம்ம ஆம்பளை இருந்து அப்படியே வந்திருப்போம். யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர் அப்படி வந்திருப்பிய கண்ணடிச்சு அப்படின்னு கூப்பிட்டோன்னே. ஆனால் அப்படி போகாதீங்க, போனேன்னா மாட்டிக்கிறீங்க. கண்ணடிச்சு யார் ஒரு கூப்பிட்றாங்களோ அவங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிறீங்க பார்த்துங்க. எங்கள் வீட்டுக்கார் ஓடியாந்துட்டு கதையை வர சொன்னார். அப்போல்லாம் எனக்கு மனசுக்குள்ள தோன்றது என்ன தெரியுமா, நம்ம புருஷன் எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்கிறாரு, நம்ம புருஷன் நம்மளை விட்டுட்டா போகிறாரு, நம்ம எப்படி அவருக்கு உண்மையாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம புருஷன் அவளுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கே மனசுக்குள்ள நம்பிக்கைப்பட்டுக்கிறவங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கையை கொஞ்சமாக இழந்து போயிட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போயிடுவோங்க. எல்லாத்து மேலேயும் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துங்க. சந்தேக குணம் மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது குடிகாரி விபச்சாரியோடு கூட குடும்பம் நடத்திடலாமுங்க என்னை பொறுத்தளவுக்கு. சந்தேகப்படுறவங்களோட மட்டும் குடும்பம் நடத்துறது ரொம்ப 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 கஷ்டம். ஆமாம், இதே எனக்கு தெரிஞ்சது. அதனால சந்தேகம்ன்றது பெருத்த வியாதி. அந்த சந்தேகத்தை சில பேர் சந்தேகப்படுற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டு அவங்க சந்தேகப்படுறேன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. சந்தேகப்படுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதே மாதிரி சந்தேகமும் படக்கூடாது. அப்படித்தான் எங்கள் வீட்டுக்காரரை நான் உறுதியாக நம்பி அவர் நல்ல வழி காட்டுவார். காசு உடம்புலாம் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவார், நம்ம குடும்ப பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுவார்னு நம்பிக்கையில் வாழ்கிறேங்க. அவர் சொன்னார்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹோம் டூர் பண்ணுறேன். சரிங்களா? நான் பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். டீ கடை கதை நல்லா இருக்கா, எத்தனை பேர் டீ கடைக்காரி அப்படி கூப்பிட்றோம் அப்படின்னு அடிச்சது கூப்பிட்டுருந்தா எத்தனை பேர் உள்ளே பாஞ்சிருப்பீங்க கமாண்டில் சொல்லுங்கள். ஐயோ, தப்பு குப்பை கமாண்ட் ஓட்டுறாதீங்க, நல்லா கமாண்டை ஓடுங்கப்பு. எல்லாத்தையும் வேறு மாதிரி ஓட்டு விட்றாதீங்க. எப்போ வேணாப்பு, தாங்காது மனசு. அப்படித்தான் உலகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வரையிலேயே வேலை பார்த்துட்டு வரையிலே இளந்தாரி பையன் இது எங்கள் பாப்பா எங்கள் அம்மாவுக்கு முடியல, வாங்க தூக்கி மட்டும் இந்த வண்டியில் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்துருக்கா. வேகமாக போய் அவன் உள்ளக்க போய் பிள்ளைய அவளை தூக்கி விடுவோம்ட்டு அவசரத்துக்கு கூப்பிட்றாங்களேன்னு குமரி பிள்ளை வந்து கூப்பிட்றாளேன்ட்டு அதை ஆசைப்பட்டு உள்ளே போயிருந்துருக்கேன். ஒரே அமுக்கி அப்படியே போகணுன்னு எல்லாத்தையும் பிடுங்கி ஆளை மட்டும் வெட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே 4-5 பேர் 10-15 பேர் அடிச்சு தள்ளிக்கிட்டு போய் அவங்கள 4 அறை விட்டு 50 பொருளையும் மறுபடியும் வாங்கிட்டு வந்தாங்க. அட்ரஸை சரியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சதுனால. அந்த மாதிரிலாம் பல கூத்து நடக்கும். இப்போ ரொம்ப ஜாக்கிரதை எல்லாரும் இருங்க. லைக் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோ பேர் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், கதையும் காரணமாக